ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களுக்காக அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பற்றி தான் பேசுகிறோம். எம்எஸ்எம்இக்கான வருமான வரி சட்டம் 43H பிரிவு நீக்கப்படும் என்று சொல்லியிருப்பது குறித்து உங்கள் விளக்கம். அருமையான கேள்வி தான். இது சட்டம் என்னங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இந்த எம்எஸ்எம்இ செக்டார் தான் மத்திய அரசாங்கத்தை போய் அணுகி எங்களுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டனால இந்த 43BHங்கிற ஒரு சட்டத்தை இன்கம் டேக்ஸில் கொண்டு வராங்க. அதில் சொல்கிறது எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை 45 நாளைகளுக்குள்ளார கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலனா அதை பேமெண்ட்டாக கன்சிடர் பண்ணாமல் அவங்க லாபத்திலிருந்து அந்த கம்பெனிகள் அதை ரிமூவ் பண்ண முடியாமல் அந்த பணத்துக்கும் சேர்ந்து வரி கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு நிர்பந்தம் உண்டாகும். அதனால் இந்த பெரு நிறுவனங்கள் பூராமே சிறு குறு நிறுவனங்களுக்கு கூடிய விரைவில் 45 நாளைக்குள்ளார இந்த பேமெண்ட் போய் ஆகணுங்கிறது இந்த சட்டம். இப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 43BHங்கிறது சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்லதா கெட்டதா? இதை நீக்கிறனால பாதிக்கப்பட போகிறது பெரு முதலாளிகள் பாதிக்கப்பட போறாங்களா இல்லை சிறு குறு முதலாளிகள் பாதிக்கப்பட போறாங்களாங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் குடும்பத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.